வணக்கம். எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பின் பெயர் வந்து பயணம் பயணம். ஒரு ஊரில் வந்து ஒரு குட்டி சாமு சோமு அப்படின்னு 2 பேர் இருப்பாங்களாம். அவங்க 2 பேர் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக. ராமு வந்து ரொம்ப பால்காரை வச்சிட்ருப்பானா. சோமு வந்து கோழி பண்ணையில் உள்ள முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வருவானா. 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறதுனால எப்போவும் சைக்கிளில் போயிட்டு வந்து ஒரு ஆலமரத்தில் வந்து உட்காந்து எல்லாத்தையும் என்னென்ன நடந்துச்சுன்னு பேசுவாங்களாம். அன்றைக்கி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு முனிவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போல்லாம் முனிவர் சொல்லுவாங்களா, உன் பேர் ராமு, உன் பேர் சோமு அப்படின்னு சொல்லுவாளா. எப்படி அந்த 2 பேர் பேரும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னு அந்த குருஜி சொல்லுவாங்களா. அப்படின்னு என்னன்னு ராமு கேட்பானா. அதுக்கு அவர் சொல்லுவாரா, நீங்கள் ஒரு காட்டுக்கு போங்க, அந்த காட்டுக்குள்ளே ரெண்டு புதையல் இருக்கும், அதை 2ஐயும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி அவங்களும் போயிட்டுருப்பாளா. அங்கேயெல்லாம் தண்ணி அங்கே கிடைக்காதா. அதனால அவங்க கொண்டு வந்த தண்ணியை பார்க்கையில் அது எல்லாத்தையும் ராமு குடிச்சிருவானா. ராமு குடிக்கையில் சோமுக்கு கோவம் வந்து அடிச்சிருவானா. அதை வந்து ராமு வந்து மணலில் எழுதவும் சோமு வந்து என்னை அடிச்சிட்டா அப்படின்னு எழுதுவானா. ஏன் எழுதியிருக்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு வந்து அவன் சொல்லுவானா, நீ என்னை அடித்ததை நான் வந்து மணலில் எழுதுறேன், அதை எப்படி எழுதையில அது அழிஞ்சிருச்சுன்னா அது என் மனசுலேருந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகையில் இதில் வந்து விழுந்துருவானா சோமு. அதை ராமு வந்து காப்பாற்றிடுவானா. ராமு வந்து காப்பாற்றினதை வந்து ஒரு கல்லில் எழுதுவானா. நான் வந்து சோமுவை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு எழுதுவானா. எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ஏன்னு கேட்பானா சோமு. நான் உன்னை காப்பாற்றினதை எழுதுறது வந்து கல்லில் எழுதுனா அது எப்பவும் அழியாது, அதே மாதிரி என்னுடைய மனசுலேயும் அழியாதுன்னு சொல்லுவாங்களா. நன்றி, வணக்கம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்லது செஞ்சால் அதை மறக்கக்கூடாது, தீமை செஞ்சால் அதை மறந்துடணும். என்னுடைய பேர் வந்து ஆர் ஏஞ்சல் ஜாய். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோடய ஸ்கூல் பேர் சேர்மன் மாணிக்க வாசகம், தேவக்கோட்டை. நன்றி, வணக்கம்.